வேறொரு விஷயம், விரல் ஆட்டுறாங்க. கேட்டா என்ன? அது ஷைத்தானை விரட்டுறோம். நீ ஒரு விரலை வச்சு ஷைத்தானை விரட்டுனா ஷைத்தான் 10 விரலை காட்டுவான். இந்த ஷைத்தானை விரலை வச்சா விரட்டது. அப்படி பார்த்தா குர்ஆன் ஓது முன்னாடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் போத வேண்டாம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போதா போதுமே. கக்கூசுல போகும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி அப்படி போத வேண்டாம், வச்சுட்டு போனா போதுமா? இவர்கள் காட்டக்கூடிய ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ். யாரோ அழைக்கிறது மாதிரி இப்படி வச்சாங்களா? அழைக்கிறதா கையை இப்படி வச்சுட்டு எப்படி வைக்கிறது? இப்படி இல்லை அங்கே கூப்பிடுவாங்க. சரி, இப்படி வச்சா ஷைத்தான் ஓடுவானா இல்லையா? இப்போ இப்படி வச்சாலே ஓடுவான் என்று இருந்தால் ஒரே குத்து கொடுத்தா போதுமே, ஓட்டிட்டு வானே ஒரே அடியா. சரி, இப்படி வச்சா ஷைத்தான் ஓடுவான். அப்படி இருந்தா அத்தஹியாத்துல இருந்த பிறகுதான் அப்படி வைக்கணுமா? ஃபர்ஸ்ட் தொழுகைக்கு நின்ற உடனேயே ஒரே அடி ஒரு குத்து போட்டா போதுமே. மக்களை ஏமாத்துறாங்க. விரலை ஆட்ட வேண்டும் என்ற ஒரு ஹதீஸிலும் கிடையாது. விரலை அசைப்பதுங்கிறது இந்த, அதாவது விரலை அசைக்கவில்லை என அப்படி ஹதீஸ் வருது. அசைத்தார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸுடைய விளக்கம் என்ன? இருக்கிற கையை எப்படி மேலே வசத்துறது, இதுதான் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்று ஹதீஸை விளக்கக்கூடிய இமாம்களே சொல்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க மாலிக்கி மதுஹபில் அப்படி ஆட்டுவது உண்டு. மாலிக்கி மதுஹபுடைய இமாம் இப்னுல் அரபி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாம், அந்த இப்னு அரபி அல்ல, இது வேற. இப்னுல் அரபி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேதை மாலிக்கி மதுஹபுடைய இமாம் தான். அவங்களே சொல்றாங்க இப்படி மாலிக்கி மதுஹபில் இப்படி ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்றாங்க. தன்னுடைய ஆர்வத்துல் அஹ்வதி என்று சொல்லக்கூடிய கிதாபில் சொல்றாங்க, விரலை ஆட்டுவது என்பது மாலிக்கி மதுஹபில் கிடையாது. விரலை ஷைத்தானை விரட்டுவது என்பது, ஷைத்தானை அடிப்பது என்பது விரலை ஆட்டுவதன் மூலமாக அல்ல. நீ ஒரு விரலை ஆட்டுனா அவங்கள சொல்றாங்க ஷைத்தான் 10 விரலை காட்டுவான். ஷைத்தானை விரட்டுவது என்பது அது திக்ரின் மூலமாகவும் துஆக்களின் மூலமாகவும் விரட்ட வேண்டுமே தவிர விரலை ஆட்டுவதன் மூலமாக அல்ல. சரி, நீ விரலை ஆட்டணும்னு சொல்றா, எந்த முறையில் விரலை ஆட்ட வேண்டும் என்று தெளிவான சட்டம் சொன்னீங்களா நீங்க? சில பேர் ஸ்பீடா ஆட்டுறான், சில பேர் ஆட்டி இப்படி ஆட்டுறான், சில பேர் இப்படி ஆட்டுறான். சில இதுல வேற விரல் என்ன தெரியுமா? அத்தஹியாத்தில் இருந்த உடனே கை நீட்டுறாங்க. இதில் ஹதீஸில் எந்த ஆதாரமும் கிடையாது. நாம் எதற்கு கையை நீட்டுறோம் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு தஆலா ஒருவன் என்று மனதாலும் நம்புவது, வாயாலும் சொல்வது, செயலாலும் காட்டுவது. இதை நாம் விரலை ஆட்டிக்கொண்டே இருந்தால் இதில் அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த ஆதாரம் இதில் வராது. அப்ப இந்த அல்லாஹு தஆலா ஒருவன் என்று நாம் சொல்லாலும் செயலாலும் நம்பிக்கையாலும் காட்டுவதற்காக வேண்டித்தான் விரலை ஆட்டுறோம். அப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதுதான் கையை உயர்த்த வேண்டும். சில பேர்கள் இருந்த உடனே கையை உயர்த்துறாங்க. அதிலும் ஹதீஸில் எந்தவித ஆதாரமும் கிடையாது. எந்த விதமான ஹதீஸுடைய, குர்ஆனுடைய ஆயத்துடைய, இமாம்களுடைய எந்த விளக்கத்திலும், சஹாபாக்களுடைய எந்த விளக்கத்திலும் இதற்கு ஆதாரமே கிடையாது. இப்படி ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் வழிகேட்டவர்களாக ஆக்கிக் கொண்டு, அப்பாவி முஸ்லிம்களை வழிகெடுத்து கொண்டு, வஹாபி தலைவர்கள் செய்யக்கூடிய சதி வேலைகளை முஸ்லிம் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.